தமிழ் தனியாத கேளிரே, தாய்மொழி பற்றாளரே, எனது இதயம் கனிந்த நல் நல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். புயலோசை வலையொலியின் ஊடாக தாய்மொழி மன்றம் சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிந்தனை கருத்தினை முன்வைத்து வருவதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், பயனை பெற்றிருப்பீர்கள். அந்த வகையிலே 74வது மாத சிந்தனையாக எளிமை என்ற தலைப்பில் சில சிந்தனை சார்ந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். மனிதர்களாகிய நாம் எங்களுடைய வாழ்க்கை முறையிலே எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை முறையிலே நாங்கள் பின்பற்றுகின்ற தவறுதலான நடைமுறையினால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இழக்க வேண்டிய நிலைக்கும், மன அழுத்தத்திற்கு உள்ளாக வேண்டிய நிலைக்கும், ஒரு நிம்மதியற்ற தன்மைக்கும் உள்ளாகுவோம். இதற்குரிய காரணம் எமக்கு இயற்கையாக வழங்கப்பட்ட எளிமைத்தன்மையான வாழ்வை நாம் பின்பற்றுவதில்லை. அத்தோடு இந்த எளிமைத்தன்மையான வாழ்வை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இயற்கையோடு ஒன்றித்து இசைந்து பயணிக்க வேண்டும். இவற்றையும் நாம் செய்வதில்லை. ஆகவே உலகத்திலே பிறந்த மனிதன் அவன் எவனாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும், அவன் ஒரு பெரிய கல்விமானாக இருக்கட்டும், அல்லது விவசாயியாக இருக்கட்டும், அல்லது ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், அல்லது ஒரு கவிஞனாக இருக்கட்டும், அல்லது ஒரு எழுத்தாளனாக இருக்கட்டும், அல்லது ஒரு கண்டுபிடிப்பாளனாக இருக்கட்டும், அல்லது ஒரு பொறியியலாளராக இருக்கட்டும், வைத்தியராக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், கணக்காளராக இருக்கட்டும், எந்த சார்பிலும் எந்த பதவி நிலையிலும் இருந்து விட்டு போகட்டும். இங்கே இத்தனை பதவி நிலைகளை கொண்ட மனிதர்களுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்பது பணம் தான் நோக்கி ஓடுகின்றமைதான் அவர்களுடைய பிரதான காரணமாக இருக்கின்றது. ஆனால் அது உண்மையாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரதான காரணம் அல்ல. நாம் எங்களுடைய சிந்தனைப்படி வாழ வேண்டும். மற்றவர்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் கட்டுப்படக்கூடாது அல்லது அடிமையாக கூடாது. மற்றவர்கள் கூறுகின்ற அறிவுரையை கேட்க வேண்டும். 2000 ஆண்டு முதல் என்னுடைய பல்வேறு இலக்கியங்களிலும் கவிதைகளிலும் ஆய்வு கட்டுரைகளிலும் சிறுகதைகளிலும் ஒரு சிந்தனையை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றேன். பிறர் கூறுகின்ற அறிவுரையை கேள், உனது சுயத்தை இழக்காமல். நாம் மற்றவர் சொல்லுகின்ற கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் தீர்க்கமாக ஆராய்ஞ்சி நாம் ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பதிலே எந்த விதமான பிழையும் இல்லை. ஆனால் இன்றைய நிலையிலே நாங்கள் செய்யாத குற்றங்களுக்கு மன்னிப்பு கேட்டு மற்றவர்களிடம் மண்டியிட்டு வாழ்கின்ற நிலைக்கு உள்ளாகி இருக்கின்றோம். இதற்குரிய காரணங்கள் எவையாக இருக்கின்றன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்று கல்வி கற்றவர்கள் முதல், அதாவது பண்டிதர்கள் முதல் பாமரர்கள் வரை என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் எளிமைத்தன்மை வாழ்க்கையை முற்றாக நிராகரித்திருக்கின்றார்கள். எளிமைத்தன்மை என்றால் என்ன? இயற்கையோடு இணைந்து எமது உடல் தொழிற்பாட்டு அடிப்படையிலே ஆரோக்கியமான இயற்கை உணவுகளை உட்கொண்டு வாழ்கின்ற முறைதான் எளிமைத்தன்மை என்று சும்மா பொதுவாக வரையறுத்துக் கொள்ளலாம். ஆனால் இன்று ஒரு சாதாரண வளர்ந்த மனிதன் ஒரு நாளைக்கு, அதாவது 24 மணித்தியாலங்களுக்குள் அரை மணி நேரம் தன்னுடைய உடலை வருத்தி ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும் அல்லது உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். இன்று அந்த நிலை இருக்கின்றதா? இல்லை. அடுத்தது, நாம் எளிமையான பயன்பாட்டினூடாக எளிமையான உணவுகளை
எளிமையான போக்குவரத்தை பயன்படுத்துகின்றோமா என்பதும் கேள்வி. இவை இல்லாமல் போகின்ற வேளையிலே எமக்கு இந்த பணத்தை தேடி ஓடுகின்ற போது பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற போது ஒரு நிலை ஏற்படலாம். அதாவது என்ன நிலை என்றால், நோய் உடலிலே குடிகொள்ளும். நோய் உடலிலே குடிகொள்ளுகின்ற போது எங்களுடைய உடற்பயிற்சி சார்ந்த உடல் உழைப்பை நாங்கள் முற்றும் இல்லாது ஒழிக்கின்றோம். இன்று பாருங்கள், அரச நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் வேலை புரிகின்றவர்கள், பணிபுரிகின்றவர்கள், கடமையாற்றுகின்றவர்கள் 60 வயது முடிந்தவுடன் ஓய்வு பெறுகின்றார்கள். இந்த 60 வயதில் இருந்து இன்னும் ஒரு வாழ்க்கை முறை தொடங்குகின்றது. அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டம். இந்த மனிதரால் உருவாக்கப்பட்ட சட்டம் எல்லாமே இயற்கைக்கு விரோதமானது. இயற்கை ஒரு சட்டம் தந்திருக்கின்றது. அந்த இயற்கை சட்டத்துக்கு மனிதனால் தற்காலிகமாகத்தான் இது ஒரு தீர்வு அடிப்படையிலே, அது அரசியலாக இருக்கட்டும், மெய்யியலாக இருக்கட்டும், தத்துவவியலாக இருக்கட்டும், சமயமாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் அவை அங்கே மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த சட்டம் என்பது ஒரு தற்காலிகமானதுதான். ஆனால் அதற்கு அப்பால் இயற்கை ஒரு சட்டம் வரைந்திருக்கின்றது. அந்த இயற்கை சட்டம் வரைந்திருப்பதிலே அந்த இயற்கையினுடைய சட்டத்திற்கு நாம் அடிபணிந்தாக வேண்டும். ஆகவே இயற்கையின் பால் நாம் ஈடுபாடுடையவர்களாக வாழ வேண்டும். நாம் இன்று ஒரு கிராமம் இருக்கின்றதோ, அல்லது ஒரு நகரம் இருக்கின்றதோ, அல்லது வளர்ச்சியடைந்த பாரிய ஒரு நகரம் இருக்கின்றதோ, அந்த நகரத்திலே ஒரு இல்லத்திலே, ஒரு வீட்டிலே கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று இருப்பார்கள். அவர்கள் எல்லோருமே என்ன செய்வார்கள்? ஒரு 5 கிலோமீட்டர் போக்குவரத்துக்காக வேண்டி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மகிழுந்தில், கார் வண்டிகளிலும் மோட்டார் வண்டிகளிலும் செல்வார்கள். அவ இவ்வாறு செல்லுகின்ற போது இவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால், மூளை உழைப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இப்போ மூளை உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவுடன், கல்வி கற்றவுடன் அவர்கள் மூளை உழைப்பு சார்ந்த ஒரு தொழிலை நாடி செல்கின்றார்கள். அப்பொழுது அங்கே அவர்களுக்கு தகுந்த உடல் உழைப்பும் உடலுக்குரிய பயிற்சியும் இல்லாமல் போகின்றது. இன்று உலகத்திலே சாதித்திருக்கின்றவர்களை நீங்கள் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் தட்டி பாருங்கள், அல்லது அதை தேடி பாருங்கள். அவர்கள் மூளை உழைப்பு தனியே செய்கின்றவர்கள் குறைந்தது ஒரு நாளைக்கு 1/2 மணி தியானத்திற்கு மேல் உடற்பயிற்சி செய்திருப்பார்கள். நாம் இன்று உடற்பயிற்சியை செய்கின்றோமா? பாடசாலைகளிலே தனியாக கல்வி கற்றலை மட்டும் நாங்கள் மையப்படுத்தி செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பாடசாலைகளிலே பாடவிதான செயற்பாடுகள் இல்ல. மெய் வல்லுநர் விளையாட்டுகள், உள்ளக விளையாட்டுகள், வெளியக விளையாட்டுகள் என்று பல்வேறு வகையான விளையாட்டுகளிலே பிள்ளைகளை நாம் ஈடுபடுத்துகின்ற போது ஆற்றல் வருகின்றது. அந்த ஆற்றல் வருகின்றதனூடாக பிள்ளைக்கு ஒரு இளமைத்தன்மை வருகின்றது. அந்த இளமைத்தன்மை வருகின்ற வழியில் இன்று நாம் பலரை கண்டிருக்கின்றோம். நான் கூட நேரில் கண்டிருக்கின்றேன். ஒரு 50 வயது கிட்ட நெருங்கிவிட்டால் இன்னும் ஒரு 10 வருடம் 5 வருடம் வேலை செய்துவிட்டு ஓய்வு பெற்று வீட்டோடு இருப்போம் என்று. ஓய்வு பெற்றுவிட்டு வீட்டோடு இருப்போம் என்றவர்கள் அதுவரை தொழிற்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஓய்வு பெறுகின்ற போது அவர்களுடைய உடல் இன்னும் பலவீனம் அடைகின்றது. இலங்கையிலேயே போர் பாரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதாவது இனப்பெருக்க வீதம் குறைந்திருக்கின்றது. அதாவது அரச தொழிலிருந்தோ அல்லது தனியார் தொழிலிருந்தோ ஓய்வு பெற்ற உடன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இறந்து போறார்கள். அப்ப இவ்வாறு இறந்து போவதனூடாக நாம் ஓய்வு காலத்திலே நிம்மதியாக வாழ நிற்கின்றோம். பல்வேறு விடயங்களை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். ஆனால் அதை எம்மால் செய்ய முடியாது. ஆகவே எமக்கு ஆற்றல் இருக்கின்றவரை நாம் 80 வயதுக்கு மேலும் இயற்கையாக தொழிற்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இன்று பாருங்கள், ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்பாளர்கள், அவர்கள் 16 வயதில் எவ்வாறு தொழிற்பட்டார்களோ அதே போன்றுதான் இப்பொழுதும் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எழுத்தாளர்கள், கவிஞர்கள், விமானிகள், இவர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய உடலை நாங்கள் சரியாக பேணுவதில்லை. ஆகவே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அடிப்படையிலே நாங்கள் எளிமைத்தன்மையோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள்.
உங்களுடைய பக்கத்திலே இருக்கின்ற ஒரு போக்குவரத்துக்கு ஒரு கடைக்கு செல்வதால் நடந்து சென்று பாருங்கள், அல்லது ஒரு மிதிவண்டியில் சென்று பாருங்கள். உங்களுக்கு உடலுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும். உங்களுடைய உடலில் இருக்கின்ற பல்வேறுபட்ட நோய்களுக்கு ஒரு விடுதலை ஏற்படும். அவ்வாறு ஏற்படுகின்ற போது உங்களுக்கு மகிழ்வான வாழ்க்கை முறை தோன்றும். பல பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைகள் வருகின்ற போது நாம் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும். அந்த பிரச்சனைகள் எம்மை தாக்கிவிட்டும் செல்லலாம். அவ்வாறு தாக்கிவிட்டு சென்றால் ஒன்று விளங்க வேண்டும், நான் உயிரோடு இருக்க மட்டும்தான் இந்த பிரச்சனை தாக்கின்றது. ஆகவே நாம் அதை எதிர்கொண்டு பழகின்ற போது எங்களுடைய உடலானது ஆரோக்கியம் பெறும். சில வேளையிலே நாம் எமது ஆரம்பகால வாழ்க்கை முறையை யோசிக்க வேண்டும். ஆரம்ப காலத்திலே விறகு வியாபாரம் செய்திருக்கின்றோம், பணம் பலம் வித்திருக்கின்றோம், பல்வேறுபட்ட உழவு இயந்திரங்களிலே தோட்டங்கள் செய்திருக்கின்றோம், வயல்களிலே வேலை செய்திருக்கின்றோம். ஆனா இன்றைய நிலையிலே எல்லோருமே நகர வாழ்க்கையை நாடி வந்து நகரத்திலே தனியார் கல்வி நிறுவனங்களும் தனியார் மருத்துவமனைகளும் தனியார் மருந்தகங்களும் அமைத்து பணத்தை தேடுகின்றார்கள். ஆகவே விவசாய நாடு இலங்கை என்பது ஒரு விவசாய நாடு. இந்த விவசாய நாட்டில் எப்பொழுது ஒரு உயர் பதவியில் இருக்கின்ற அதிகாரியும் உயர் பதவியில் இருக்கின்ற அரசியல்வாதியும் முழுமையாக எளிமையான வாழ்க்கைக்கு வருகின்றானோ அப்போதுதான் எமது நாட்டுக்கும் எங்களுக்கும் விமோசனம் கிடைக்கும். இல்லாவிடின் இது சாபமாகவே தொடரும். ஆகவே சாபத்திலிருந்து விமோசனம் பெற எளிமையாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.